நம்ம பார்க்குற வகையில் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அது ஒரு பக்கமாக தான் போயிட்டுருக்கு. அதை மாற்றுவதற்கான முயற்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எல்லோரும் முயற்சி செய்தோம். ஆனால் இடைத்தேர்தல் எப்போதும் போகின்ற அளவுக்கு இன்றைக்கும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக போயிட்டுருக்கு. முடிவுகள் இன்னும் முழுமையாக இல்லை, வரட்டும். இருந்தும் கூட மக்கள் எல்லா எலெக்ஷன்லேயும் ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மெயின் தேர்தலாக இருக்கட்டும், ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது தேர்தலில் முடிவுகள் முழுமையாக வரட்டும். அதன் பிறகு ஆராய்ந்து விட்டு உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் பேசுகிறேங்க. நான் மேபி நாளையோ நாளை மறுநாளோ இதை பற்றி ரொம்ப தீர்க்கமாக பேசுவோம். ஒட்டுமொத்தமாக இன்று இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவுடைய அந்த செயல்பாடு, மக்கள் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இதெல்லாம் விட்டு அவங்களுக்கு வாக்களிக்கிறார். ஆனால் அதை ஏற்கனவே சொன்னது போல் இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் ஒரு ஆச்சரியம்தான். எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியை சார்ந்து போகுது. அதன் பிறகு ஒரு வருஷத்தில் திரும்ப தேர்தல் வந்தபொழுது முழுமையாக முடிவுகள் மாறி இருக்கிறதுக்கு முன்பு தமிழகத்தில் பல முறை பார்த்துருக்கோம். இந்த முறையும் அப்படி தான் வந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நான் பார்க்கின்றேன். அது குறிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை நிறைய அமைச்சர்கள் ஒரு இடத்துல எடுத்து வேலை பார்க்குறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. அத்துமீறல்கள், முறைகேடுகள் எல்லாமே இடைத்தேர்தல் இப்போ சர்வசாதாரணமாக போயிட்டுருக்கு. எலெக்ஷன் கமிஷனில் முதலே அப்பீல் பண்ணணும். அது ஈரோடு போல் போகாமல் இன்னும் கொஞ்சம் டைட்டாக அது நடத்தணும் அப்படின்னு நடத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் பல சோதனைகள்லாம் தாண்டி தான் இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. அதனால் முழுமையாக முடிவுகள் வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசுகிறோங்கன்னா, ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவு தான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் நம்ம எதிராவாதம் பேசுகிறோம், என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் தான். மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக களப்பணி ஆட்டி இருக்கின்றார்கள். அதனால் இன்னும் தேர்வு முடிவுகள் முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா அரசினுடைய அதிகார பலம், பணபலம், படைபலத்தெல்லாம் தாண்டி இத்தனை மக்கள் களத்திலிருந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சாதனை தான். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் மாறும். தமிழகத்தில் இதற்கு முன்பும் இடைத்தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் நடந்த பொழுது மாறி இருக்கிறது. இப்பொழுதும் அது மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் சொல்லி அமைச்சர்கள் சொல்கிறாங்க, திமுக அமைச்சர். ஆனால் இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்கள் முன்னோட்டமாக எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்குது. ஒருவேளை அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமாக எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல் இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். ஒருவேளை அவங்க இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஸோ இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு குறியீடு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை அமைச்சர்கள் அது குறியீடுன்னு சொன்னாங்கன்னா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை எடுத்துக்குவோம். அப்போ அதே அமைச்சர்கள் அதையும் பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனை இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க, பொது தேர்தல் என்ன ஆச்சு, அதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு வேறு கட்சிகள் இருக்கும்பொழுது இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் என்ன, கிட்டத்தட்ட 87% இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க. அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2026 ரிசல்ட் வேறு மாதிரி வரும் அப்படிங்கிறதே அவங்க ஒத்துக்கிறாங்களா? இந்தியா முழுவதும் இதான் ஜென்ரலாக நடக்குது. ஆளுங்கட்சியை சார்ந்து மக்கள் போகிறாங்க. பல விதத்தில் யோசிக்கிறாங்க. 2 ஆண்டு தான், புதுசாக ஒரு எம்எல்ஏ மாற்றணுமா, ஆளுங்கட்சி எதிர்த்து இன்னொரு எம்எல்ஏவை கொண்டு வரணுமா, நேரமும் காலமும் குறைவாக இருக்குது. அதனால் மக்களுக்கு ஒரு மனநிலைமை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு தேர்தலினுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறதுலேருந்து நான் மாறுபடுறேங்கண்ணா. சார், தேசிய அளவில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் 11 சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலை வகித்து வருது. இதுக்கு ஒன்று மேடம், ஜென்ரலாகவே வேறு காரணத்திற்காக நிறைய இடத்துல இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கட்சி மாறி இடத்துல நடந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அதே போல் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 11 இடம் நடந்துச்சு, 9 இடம் ரிசல்ட் வந்துச்சு எம்எல்சி எலெக்ஷன். அதில் 9லும் பார்த்தீங்கன்னா நம்முடைய என்டிஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்திலும் எல்லா விதமான தீர்ப்புகளையும் நம்ம பார்க்குறோம். இடைத்தேர்தலை பொறுத்தவரை தனித்தனியான சீட்டு, ரொம்ப பயங்கரமான லோக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த ஆண்டு ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 3 மாநில தேர்தல் இந்த ஆண்டு நடக்க இருக்குது 2024. அந்த 3 மாநில தேர்தலுமே நீங்கள் பார்ப்பீங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், இரண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இரண்டிலும் ஆட்சியை தக்க வைப்போம். ஜார்க்கண்ட் நம்ம எதிர்க்கட்சி நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கிறாங்க, அங்கேயும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வரும். அதனால் இடைத்தேர்தலை நாம் எப்பொழுதுமே சொல்வது போல் ஒரு குரூப்பாக நாம் போகிறோம். ஒரு லோக்சபாவுக்கு முன்னாடி அசம்பிளி நடக்குதுன்னா அது எப்போவுமே ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி தனித்தனியாக நடக்கக்கூடிய சீட்டு நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் அதை நம்ம ஒரு காமன் நெரட்டிவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து. அது இடைத்தேர்தலில் நாங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்கள் அப்படி பின்னடைய முடியாது. வளருகிற கட்சி
நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும். அதுதான் முதன்மையானது. அதை நாங்கள் செஞ்சோம். நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா, உண்மையிலே இது தேர்தலாக நடத்தப்படுதா, இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளராக, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு இல்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதிலேயே வச்சு மக்களை அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதில் என்ன நீங்கள் இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதில் வரும்? இதே அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க எல்லாரையும். அப்போ நீங்கள் இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒன்று சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளே தான் நிற்கிது. அதிகபட்சமாக காசு, அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதுதானே இங்கே நீண்ட காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது. இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க? இப்போ இந்த வெற்றி எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தால் எப்படி கொண்டாடுவீங்க? இந்த தேர்தல் நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும். உலக அளவில் இந்த தேர்தலில் திமுக எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்ற திமுக அது உண்மையான வெற்றி கிடையாது. அதாவது நேர்மையான முறையில் ஒரு பைசா செலவில்லாமல் நாங்கள் பெற்ற 56,300 வாக்குகள், இதுதான் உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது. அதாவது 6,000 ரூபாய் பணமும் 4,000 ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது. இதில் 34 அமைச்சர்களில் 33 அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள். 125க்கு மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி, அங்கேயே வீடுவீடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை, மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள். 3 தவணையாக திமுக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள். அன்றாடம் அரிசி மூட்டைகள், அப்புறம் எண்ணெய், பருப்பு, புடவைகள், மூக்குத்தி, கம்மல், என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனையும் அன்றாடம் கொடுத்தார்கள். இது உலகத்துக்கு தெரிந்தது, ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியவில்லை என்றால் நினைத்து பார்த்தாலே எனக்கு அதாவது வெக்கக்கேடு. தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு ஒண்ணு யாரா இருக்காங்களா? அப்படின்னு ஒரு யாரா இருந்தாங்கன்னா he is unfit for this job. He is completely unfit for the job. உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம்? உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம்? உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம்? முதல்ல உங்களுக்கு துணையா எதுக்கு இவ்வளவு அதிகாரிகள்? உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியுது, அங்க பணத்தை கொடுக்கறாங்க, பொருளை கொடுக்கறாங்க, எல்லாமே தினம் அங்க 2000 திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது, அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடியை போட்டு. அங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு திமுகல ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பந்தலுக்கு 25,000 ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட 300 பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை கோடி செலவு? எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செஞ்சிருக்கணும், எப்பயும் செஞ்சிருக்கணும். நேர்மையான முறையில் தேர்தல் நடந்ததுன்னா. ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு தேர்தல் ஆணையர் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்ட இருப்பாரு? அதான் சொல்லி அன்ஃபிட் ஃபார் தி ஜாப். அவர் மட்டும் இல்ல, இருக்கிற அவருக்கு உடந்தையா இருக்கின்ற அத்தனை பேரும். இது இப்படிதான் ஒரு இடைத்தேர்தல் நடத்தணுமா? இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து. இதற்கு முதலமைச்சர் பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு? விக்கிராண்டி போனீங்க, காசு கொடுத்தீங்க, ஓட்டு வாங்கினீங்க, இது ஒரு பெருமையாது? ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்தார்கள். இன்னொன்னு, நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதுல வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம், வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்துல கடைசியில் இருக்கிற மாவட்டம்.
per capita தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் 500 ரூபாய் பெரிய பணம். அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்க ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. ஏன் உதவ் 10,000 கொடுத்தா உதவோட ஓட்டு போட்டுருவாங்களா? யாரு கொடுக்குறாங்களோ இதான் சொல்றேன். யாரு 10,000 கொடுத்து ஓட்டு போட போறாங்க. அந்த அளவுக்கு 10,000 ரூபாய்க்கு பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மக்களை 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா தெளிவாயிட்டாங்கன்னா இவங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும், இப்படியே வேலை இல்லாம வச்சிருக்கணும், இப்படியே கூலியா வச்சிருக்கணும். இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும். அப்பதான் தேர்தல் நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் திராவிட மாடல். இதுதான் விக்கிரவாண்டியில நடந்து திராவிட மாடல். இது அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது. திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்கு எல்லாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கு விசுவாசமா இருந்தார்கள். அதனால வெற்றி பெற்றிருக்கார்கள். அவ்வளவுதான். அதனால இடைத்தேர்தல் அது தமிழ்நாட்டில் அது அவாய்டு. அதாவது இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது தவிர்க்கலாம்.